வெல்கம் டு சிவிக்குட்டி சேனல். இன்றைக்கி கற்பூரவள்ளி ரசம் எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதுக்கு அரை ஸ்பூன் மல்லி, அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், 2 வரமிளகா, 5 பல் பூண்டு, ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவு புளி எடுத்திருக்கேன், ஒரு 10 கற்பூரவள்ளி இலை எடுத்திருக்கேன். நான் அரிசி கழுவுன தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ரசம் வச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதில் புளியை ஊற போட்டு இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருக்கேன். இப்போ மல்லி, சீரகம், மிளகு, வரமிளகாய் இதை நல்லா கொரகொரப்பாக மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அது கூட பூண்டையும் கற்பூரவள்ளி இலையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொரகொரப்பாக அரைச்சா போதும். இப்போது புளியை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ரசத்தை தாளிச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அது கூட அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடவே இந்த அரைச்சி வச்ச கற்பூரவள்ளி இலை, மிளகாய், மல்லி இந்த கலவையை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜார்லேயே அதை கழுவி அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போது ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு தேவை இருந்தால் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ரசம் நல்லா நுரக்கட்டி வர வரைக்கும் அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ ரசம் நல்லா நுரக்கட்டி வருது. இப்போ கொதிக்கிறதுக்குள்ளே ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம். இது சளி, இருமலுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வாரத்தில் ஒரு முறையாவது இந்த ரசம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாவே ரிசல்ட்டு கிடைக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நன்றி.